السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فقد لبثت فيكم عمرا من قبله أفلا تعقلون. آمنا بالله صدق الله مولانا العظيم. ஷங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கு மரித்தான மேலான பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்னால் 40 ஆண்டுகள் மக்காவிலே நல்லதொரு குழந்தையாக, ஒரு சிறந்த வாலிபராக, ஒரு அற்புதமான குடும்ப தலைவராக, ஒரு சமுதாயத்தின் காவலராக வாழ்ந்து வந்தார்கள். நபித்துவத்திற்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊர் மக்களால் ஒரு நல்ல மனிதர் என்று போற்றப்பட்டார்கள். உண்மையாளர், பொய் பேசாதவர், நம்பிக்கையும் நாணயம் உள்ளவர், ஏமாற்றுக்காரர் அல்ல என்றெல்லாம் நற்பெயர்களோடு வாழ்ந்து வந்தார்கள். அது நமக்கு தெரியும். எந்த அளவுக்குன்னா, வேற எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத தனி சிறப்பு. மற்ற நபிமார்கள் எல்லாம் நபித்துவத்திற்கு பின்னால் தன்னுடைய சமூக மக்களிடத்திலே தன்னை பற்றி எடுத்துரைக்கிறார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்னால் உள்ள வாழ்க்கையை கூட தனக்கான ஆதாரமாக எடுத்து வைக்கிறார்கள். பாருங்கள், நான் அல்லாஹுடைய நபி என்பதற்கு என்ன சாட்சி தெரியுமா? என்னுடைய முந்தைய வாழ்க்கை உங்களால் புகழப்பட்ட வாழ்க்கை, உங்களால் நற்பெயர் வழங்கப்பட்ட வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி என்னை நபி என்று பொய்யுரைப்பேன்? எனக்கு இறை செய்தி வருகிறது என்பதை நான் எப்படி பொய்யாக சொல்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய நபித்துவத்திற்கு முன்னால் உள்ள வாழ்க்கையை எடுத்துரைத்தார்கள் ஆதாரமாக. இப்போ அல்லாஹு தாலா நபித்துவத்தை கொடுக்குறான். முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கட்டி அணைத்து விட்டு போன பிறகு அவங்களுக்கு ஒரு படபடப்பு, ஒரு காய்ச்சல், ஒரு பயம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு தானே. அப்போ கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க. இந்த மாதிரி என் மேலே போர்வையை போட்டு விடுங்க, ரொம்ப பயமாக இருக்குது, கைப்படமெல்லாம் நடக்குது. அப்போ கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க போர்வையை போட்டு விட்ட பிறகு அதுக்கப்புறம் சொன்னாங்க, பயப்படாதீங்க, வாங்க, நம்ம ஒரு கிறித்துவ பெரியவர் ஒருவர் இருக்கிறார். கிறித்துவ மதத்தில் அந்த மதத்தை பற்றி, வேதத்தை பற்றி நன்கு அறிந்த ஒரு பெரியவர் இருக்கிறார் அப்படின்ட்டு வரக்கா இப்னு நௌஃபல் என்பவரிடத்தில் அழைச்சிட்டு போனார். வரக்கத் இப்னு நௌஃபல் அவர் பேர். அவர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சொந்தக்காரர். அவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், இது ஏற்கனவே மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கெல்லாம் வந்த ஒரு மலக்கு தான், வானவர் தான். நீங்கள் இறுதி நபியாக ஆக போறீங்க. இன்னொரு செய்தியை சேர்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள், உங்களை இந்த ஊர் மக்கள் ஊரை விட்டு வெளியாக்குவாங்கன்னு சொன்னாங்க. நல்லா கவனிக்கணும். இப்போதான் ஃபஸ்ட்டு இறை செய்தி வந்திருக்குது. அந்த படபடப்பு நீங்கிறதுக்காக வேண்டி ஒரு பெரியவர்கிட்ட போயிருக்கிறாங்க. அந்த பெரியவர் சொல்கிறாரு, நீங்கள் தான் இறுதி நபி, மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து அதே ஆள் தான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறாரு. என்ன ஒரு செய்தினா, இந்த ஊர் மக்கள் உங்களை ஊரை விட்டு துரத்துவாங்க அப்படின்ட்டு அந்த வரக்கத்தை நோக்கம் சொல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, நம்மளை ஊரை விட்டு துரத்துவாங்களாம். அந்த அந்த கேள்வி பாருங்க, அவ முஹ்ரிஜியஹும், இவர்கள் என்னை துரத்துவார்களா, இவர்கள் என்னை வெளியாக்குவார்களா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதாவது கேள்விகள் பல. உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த ஊர், ஏன் இப்படி கவலையாக இருக்கீங்க, ஏன் இப்படி சந்தோஷமாக இருக்கீங்க, இப்படி பல கேள்விகள் இருக்கு. அதில் கிதாபுகளில் எழுதுகிறாங்க, கேள்விகளிலேயே ரணம் நிறைந்த, வலி நிறைந்த கேள்வி இதுதான், என்னை வெளியாக்குவார்களா? அல்லாஹ், நான் ஒன்றும் மோசமானவன் இல்லையே, நான் ஒன்றும் பொய்யன் இல்லையே, அப்போ என்னை வெளியாக்குவார்களா அப்படின்னு கேட்டாங்க. இந்த கேள்வியினுடைய பின்னணியில் கிதாபுகளில் எழுதுகிறாங்க, மக்கள் அப்படித்தான், இப்படி நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்கள் அப்படித்தான். எப்படி? அதாவது நம்மால் உபகாரத்தை பெறுவார்கள், ஆனாலும் நன்றி மறந்து விடுவார்கள்.
நம்மை கொண்டு பல உதவிகளை அடைவார்கள். ஆனாலும் அவர்கள் நம்மை குறித்து விமர்சிப்பார்கள். நமக்கு ஏதாவது ஆபத்துகள் வந்தால் உதவ மாட்டார்கள். சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் நமக்கு கெட்ட பெயர் வருவதற்கு அவர்களே காரணமாகி விடுவார்கள். நம்மால் பல பேர் என்ன ஆகியிருப்பாங்க அப்படின்னா, அவர்களுடைய கண்ணீரை நாம தொடச்சிருப்போம். ஆனால் நமக்கு கண்ணீர் வர அவர்கள் காரணமாக ஆகிவிடுவார்கள். இப்படி நபியினுடைய இந்த கேள்வியை வைத்து அவ முஹரிஜியஹும், இவர்கள் என்னை வெளியாக்குவார்களா அப்படின்னா, இந்த 40 வருஷங்கள் அவர்கள் என்னை நல்லவன் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னால் பல உபகாரங்கள் உதவிகள் பெற்றிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது என்னை வெளியாக்குறதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும்? ஏன் என்னை வெளியாக்கணும்? இந்த கேள்விக்கு பின்னால ஒளிந்திருக்கக்கூடிய செய்தி, சமூக மக்கள் பலரும் பல மாதிரி இருப்பார்கள். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சொல்லப்போனா நாம யாருக்கு ஏதேனும் ஒன்றை கொடுக்கலை, அவர் கேட்டு நம்ம கொடுக்கலன்னு வச்சுங்களேன், அப்படிப்பட்ட நபர் கூட நமக்கு எந்த வகையிலையும் துன்பம் தரமாட்டார். ஆனால் நம்ம யாருக்கு கொடுத்து உதவி இருப்போமோ அவர் நமக்கு துன்பம் தருவார். ஒரு கையில் நம்மிடத்தில் வாங்குவார், இன்னொரு கையில் நம்மை குறித்து நம்மை கை நீட்டி விமர்சிப்பார். இவர் அப்படித்தாங்க, இவர் இப்படித்தாங்க. அதாவது நம்ம சொல்லுவோம்ல, ஊர் அப்படித்தான் சொல்றோம்ல, இதுல சுல்சல்லாசன விஷயத்திலேயும் அப்படித்தான் ஆச்சு. ஊர் அப்படித்தான். நபியை நல்லவராக தான் பார்த்தது. நபி சமூக சேவகராக தான் இருந்தார். எப்ப தன்னை நபின்னு சொல்லி மக்கள் மத்தியில் வந்தார்களோ அப்பவே கோபமும் விரோதமும் பகைமையும் உருவாகி அவரை ஊரை விட்டு வெளியாக்கணுங்கிற திட்டம் வரைக்கும் வந்துட்டாங்க. வெளியாக்கவும் செஞ்சுட்டாங்க. அது வரலாறு இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த நிகழ்வை வைத்து நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா, நாம ஒரே நிலையில இருக்கணும். ஊர் 4 பேசுதுங்கிறதுக்காக, 4 பேர் 4 மாதிரி நம்ம விமர்சிக்கிறாங்க என்பதற்காக நம்முடைய நல்ல குணத்தை விட்டுடக்கூடாது. நம்முடைய உபகாரம் செய்யக்கூடிய தன்மையை விட்டுடக்கூடாது. நம்முடைய சமூக சேவையை நாம விட்டுடக்கூடாது. அது அப்படித்தான். அது ரசூலுல்லாஹ்வுக்கே அது நடந்திருக்கு. நபித்துவத்திற்கு முன்னால் உள்ள வாழ்க்கையை கண்கூடாக பார்த்தாங்க. ஒரு இடத்திலையும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொய் சொன்னதாகவோ, யாரையும் ஏமாத்தினதாகவோ, யாரையும் அடித்ததாகவோ எந்த ஒரு குறிப்பும் இல்லை. அபூ ஜஹில் உட்பட யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, முஹம்மது எப்படிப்பட்ட வாலிபர்? நல்ல வாலிபர். முஹம்மது எப்படிப்பட்ட குடும்பத் தலைவர்? நல்லதொரு குடும்பத் தலைவர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தில் என்ன பெயருக்குரியவர்? சாதிக், அமீன் என்கிற பெயருக்கு சொந்தக்காரர். சாதிக்னா உண்மையாளர், அமீன்னா நம்பிக்கையும் நாணயம் மிக்கவர். இந்த பெயரை பெற்ற ரசூலுல்லாஹ்வுக்கு நபித்துவத்திற்கு பிறகு வந்த பெயர் என்ன தெரியுமா? அவர் பைத்தியக்காரர், அவர் கவிஞர், அவர் ஏதோ ஜோசியம் எல்லாம் சொல்றாரு, அப்படி இப்படின்னு பல அவப்பெயர்கள். நற்பெயர்கள் சொன்ன அதே நாவு தான். என்ன நற்பெயர்கள் சொன்ன அதே நாவு, சாதிக்கு அமீனு என்கிற நல்ல பெயர்களை, குட் நேம்களை கொடுத்த அதே நாவு இப்ப என்ன சொல்லுது? ஷாயிரு, ஏதோ கவிதை மாதிரி வாசிக்கிறார். கவிஞர் ஏதோ ஜோசிய மாதிரி சொல்றாரு. ஜோசியர் ஒரு என்ன தெரியல பதட்டுகிறார், புத்தி சுவாதீனம் இல்லாதவர் என்றெல்லாம் சொல்ல தொடங்கிட்டாங்க. அப்ப துன்யா அப்படித்தான். நம்மை சுற்றி உள்ள நபர்கள் நம்மால் உபகாரங்களை அனுபவித்த பிறகு நம்மை குறித்து ஏதாவது பேசினால் நாம் அதற்காக வேண்டியெல்லாம் நம்மை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. குன் ஹைரன், எப்பொழுதும் நீயாகவே இரு. நல்லவனாக நீ வளர்க்கப்பட்டால், நல்ல நிலையில் நீ வளர்ந்து வந்தால் அதே நிலை தொடர வேண்டும். சமூக மக்களிலிருந்து என்ன மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணினாலும் நாம நம்முடைய அந்த நிலைப்பாட்டிலிருந்து வந்துடக்கூடாது. கண் தெரியாத ஒருவனுக்கு பார்வை தெரிந்ததும் அவன் முதலில் பார்க்க விரும்புவது தனக்காக இதுவரை உதவியாக இருந்த அந்த அசாவை தான் பார்க்குவான். கிதாபுகள் எழுதுறான். அதை வச்சுத்தானே 4 இடத்துக்கு போனா வந்தான். உச்சியை ஊன்றி கொண்டு போனானா இல்லையா? அல்லது யாருடைய கையால் பிடித்து கொண்டு சென்றிருப்பானா இல்லையா? அப்ப தனக்கு உதவிய கை எது, தனக்கு ஊன்றுகோலாக இருந்த அசா எது என்பதை அவன் பார்க்க ஆசைப்படுவான். அதுபோல நம்ம நல்ல நிலைமைக்கு வந்த பிறகும் கூட நம்ம யாரை கொண்டு முன்னேறினோமோ, யார் நமக்கு உதவினார்களோ அவர்களை நாம் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி நம்ம எவ்வளவு பேர் என்ன சொன்னாலும் நமக்கான ஸ்டாண்ட் என்னவோ அதிலிருந்து நாம் விலகிடக்கூடாது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கையிலிருந்து தெரிய வருது. மேலான பெரியவர்களே, துன்யாவில் நம்முடைய ஈமானும் நம்முடைய இஸ்லாமும் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிம்
அவர் என்ன குணங்களில் வளர்க்கப்பட்டாரோ அதே குணங்களில் தொடர வேண்டும். சமூக மக்களிலிருந்து வருகின்ற எல்லா செய்திகளையும் உள்வாங்கிக் கொண்டு நாமவே ஈருலகிலும் பயன் தரும் வல்ல நாயன் நம்மை நல்லோர்களின் கூட்டத்தில் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.